அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 5/6/2024 புதன்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இது ரெண்டையுமே இன்றைக்கி நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியாது. அதற்கான காரணம் அரசியல் அன்சர்டனிட்டி தான். நீங்கள் இப்போதைக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தும் எந்த பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் நேற்று ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடந்து போச்சு. எனக்கு தெரிஞ்சு கொரோனா கிராஷ்க்கு அப்புறம் 2020 கொரோனா கிராஷ்க்கு அப்புறம் 4 வருஷம் கழித்து மிகப்பெரிய கிராஷ் வந்து இதுதான். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி என்னாச்சு அப்படின்னா ஒரு நியர்லி 6% பக்கமாக கீழே விழுந்துருச்சு. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 8% பக்கமாக கீழே விழுந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட் நேற்று வந்தது தான். மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா பிஜேபி கண்டிப்பாக வந்து ஒரு தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்சிரும். உங்களுக்கு வந்து என்டிஏ அதோட அலைன்ஸோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 400 சீட்டுக்கு பக்கமாக போயிடும், மினிமம் 350 சீட்டாச்சும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நிலவரம் என்ன ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு பிஜேபியால் தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியோட ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியாத சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு. அதனால் மார்க்கெட் வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிருச்சு. அண்டு அதை பார்க்கலனா நம்ம முக்கியமாக ஒன்றே ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்கலாம். அது வந்து எஃப்ஐஐ டேட்டா. நேற்று வந்து எஃப்ஐஐ வந்து எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரவுண்ட் 12,000 crores வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. இருக்கிறதே பிக்கஸ்ட் எவர் செல்லிங் ஃபிகர் நான் பார்த்தது. இந்த மிட் கேப் பபுள்னு ஒன்று வந்துச்சு, அப்போ கூட 7,000 கோடி தான் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஆக்டிவாக பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் 12,000 கோடி செல் ஃபிகர் நான் பார்த்ததே இல்லை. டிஏஏ நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3,000 கோடி வந்து செல் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் வந்து பார்த்திங்கன்னா 15,000 கோடி அளவுக்கு இருக்குது. மார்க்கெட் வந்து பயங்கர நெகட்டிவாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டாக மாறிடுச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல்ஸ்லாம் வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது. ஓகே இந்த இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல்லேருந்து வந்து நம்ம பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் ஃபர்தராக கீழே போகுமா சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அரசியல் குழப்பங்கள் அப்படிங்கிறது நிலவிட்டுருக்கு. ஸோ ஏன்னா இப்போ அரசியல் பற்றி பேசாமல் நம்மளால் ஸ்டாக் மார்க்கெட்டை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு 2-3 மாதமாக வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க பொலிட்டிக்கல் சினாரியை பற்றி பேசி தான் ஆகணும். ஏன்னா அதனால தான் மார்க்கெட்டே கிராஷ் ஆகிருக்கு. இப்போதைக்கு நிலைமை என்ன அப்படின்னா உங்களுக்கு பிஜேபி அரௌண்ட் 240 சீட்ஸ் தான் வந்திருக்கு. இப்போதைக்கு பீகாரை சேர்ந்த நிதிஷ்குமார் அவர்களும் ஆந்திராவை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு அவர்களோட சப்போர்ட் இல்லாமல் பிஜேபி கவர்மெண்ட்டால் ஆட்சி அமைக்க முடியாது. ஓகேவா? நேற்று சாயங்காலம் ராகுல் காந்தி வந்து ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம், இந்தியா அலைன்ஸோடு அவங்கள சேர ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விழுக்கிறோம், நாங்கள் வந்து ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து இங்கே ராஜ்நாத் சிங் வந்து பார்த்திங்கன்னா மோடி பதவி விலகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையான கருத்தை ட்விட்டரில் போடுறாரு. இதுக்கு நடுவில் சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்தர் இருக்கார் பாஜக. அவர் வந்து மோடி தன்னுடைய தோல்வி ஒத்தி கொண்டு தான் ஆகணும், வேறு யாராவது தான் பிஜேபியிலேருந்து வந்து மேலே ஆட்சிக்கு வரணும், ஸோ அப்படிங்கிற மாதிரி அவரு போடுறாரு. ஸோ பாஜகக்குள்ளேயே கொஞ்சம் குழப்பங்கள் நிலவர மாதிரி எனக்கு வந்து லைட்டாக தெரியுது. ஸோ ஆல்ரெடி நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் லைட்டாக ஏதோ ஒரு கருத்து மோதல் இருக்கிற மாதிரி வந்து நான் ஒரு 1 month or 2 month பிஃபோர் வந்து அரசியல் புரசலாக நியூஸ் கேள்விப்பட்டேன். இப்போ வந்து சுப்பிரமணிய சாமி அப்படி பேசியிருக்கிறது, ராஜ்நாத் சிங் அப்படி பேசியிருக்கிறது கொஞ்சம் கட்சிக்குள்ளேயே கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிறாங்க பார்த்திங்களா அந்த 2 பேர் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும். இதில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, நான் வந்து என்டிஏவோட தான் இருக்க போகிறேன், பிஜேபியோட தான் இருக்க போகிறேன், அதனால் நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து காங்கிரஸ் பக்கம் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. பட் ஸ்டில் நம்மளுடைய நிதிஷ்குமார் இருக்கார் பார்த்திங்களா பீகாரை சேர்ந்தவர், அவர் வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இந்தியா கூட்டணியோட தான் இருந்தார். பிரதமருக்கு கேட்டார், அங்கே கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால அவர் போய் பிஜேபியில் சேர்ந்துட்டார். ஸோ திருப்பி அவர் வந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு ஆள் தான். ஏன்னா வரலாற்றில் வந்து அவர் பலமுறை இந்த மாதிரி வந்து கட்சிகள் வந்து மாறி இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். நான் பார்த்ததில்லை, ஜஸ்ட்டு கேள்வி மட்டும்தான் படுறேன். ஸோ அதனால் வந்து ஒரு ஹங் பார்லிமெண்ட் தான் இப்போதைக்கு இருக்குது. அதனால் இந்த ஹங் பார்லிமெண்ட் இருக்கும்போது மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னே சொல்ல முடியாது. இன்கேஸ் இந்த உட்கட்சி குழப்பங்கள் காரணமாக இன்கேஸ் ஒரு 5% இல்லை ஒரு 1% சான்ஸ் இருக்குது மோடி பிரதமராக வராமல் வேறு யாராவது பிரதமராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி நடந்ததை விட மிகப்பெரிய சம்பவம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும் அந்த டவுன் சைடு. ஓகேங்களா? அதனால் வந்து ஒரு 2-3 நாளைக்கு வந்து ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. இந்த நேரத்தில் நம்ம போய் புட் ஆப்ஷனை வாங்கி வச்சா நமக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இது 2-வே மூவாக இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு இப்போ 8% இறங்குச்சா, திடீர்னு ஒரு 4% இன்றைக்கி ஏறுறது கூட வாய்ப்பு இருக்குது. நம்மளால் அதை கணிக்கவே முடியாது. இது எல்லாமே வந்து நியூஸ் பேஸ்டாக வந்து மூவ் ஆகக்கூடியது தான். அதனால் வந்து நீங்கள் ட்ரேடராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருங்க. இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபாலை பயன்படுத்திக்கிட்டு ஒரு 5% இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இன்னும் வந்து எதுவுமே சர்ட்டனாக ஆகலை. இப்போது ஹங் பார்லிமெண்ட் அப்படிங்கிறதுனால திடீர்னு சந்திரபாபு நாயுடு வந்து இல்லைப்பா எங்களுக்கு பிஜேபியோட ஒத்து வரல, அவங்களோட பாலிசிஸ் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு வந்து ஆதரவு விளக்கிட்டார் அப்படின்னா திருப்பி பஞ்சாயத்து ஆகி போயிடும். அதனால் வந்து இப்போ எஃப்ஐ இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து உள்ளே வரதெல்லாம் கம்மியாகும், பிஸ்னஸோட க்ரோத் கம்மியாகும். இந்த மாதிரி ஹங் பார்லிமெண்ட் வர எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமி லெவலில் பார்க்கும்போது ஒரு பெரிய பூஸ்டப்போ கொடுக்காது, அதுதான் ரியாலிட்டி. ஆனாலுமே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஹங் பார்லிமெண்ட் வந்து 2009 வந்து
காங்கிரஸ் வந்து தனி மெஜாரிட்டிலாம் இல்லை, ஹங் பார்லிமெண்ட் தான் இருந்துச்சு. 2004லேயுமே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து உங்களுக்கு ஹங் பார்லிமெண்ட்லாம் இல்லை, ஐ மீன் மெஜாரிட்டிலாம் இல்லை, ஹங் பார்லிமெண்ட் தான் இருந்துச்சு. இந்த 2 இதுவுமே வந்து இந்த 2 இதெல்லாம் நம்ம வந்து வரலாற்றை திருப்பி பார்த்து இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ அஸ் அ டெக்னிக்கல் பர்சன் அதை நம்மளால் பண்ண முடியும். ஸோ 2004 வந்து பார்த்திங்கன்னா May 17 அன்னைக்கு வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்கள் சென்செக்ஸ் வந்து 15% கீழே விழுந்திருக்காமா. ஸோ நம்ம வந்து ஓகே நம்ம நிஃப்டியில் பார்ப்போம், பேங்க் நிஃப்டியில் பார்க்க வேணாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 நாளத்தோட ரிசல்ட்டான இம்பேக்ட்டு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டு த லோ வந்து பார்த்திங்கன்னா 25% கீழே விழுந்திருக்கு. சரி ஓகே, இது ஹங் பார்லிமெண்ட் தானே, அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே ஃபர்தராக கீழே போயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறது இருந்திருக்கு. இங்கே பாருங்கள் செமையாக மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இது வந்து 2004லேருந்து 2009 வரைக்குமா இங்கே பாருங்கள் பயங்கரமாக ஏறி இருக்கான். ஸோ நம்ம இதை நினச்சலாம் நீங்கள் வந்து பெருசாக வருத்தப்பட தேவையில்லை. இங்கே பாருங்கள் 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்துச்சு, அதனால தான் மார்க்கெட்டில் கிராஷ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் 400% ஏறி இருக்குது. அப்போ அஸ் இன்வெஸ்டராக நம்ம பயப்படக்கூடாது. ஹங் பார்லிமெண்ட் வந்தால் வந்து ஒரு எக்கனாமிக் க்ரோத் இருக்காது அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் இந்தியன் மார்க்கெட்டோட க்ரோத்தை வந்து யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஏன்னா நம்ம தான் எமர்ஜிங் எக்கானமி உலகத்தில். அதனால் வந்து ஃபாரின் கம்பெனிஸ்க்கு இப்போதைக்கு சைனா மார்க்கெட் வந்து ஒரு புதிய மார்க்கெட்டாக உருவெடுத்திருக்கு. நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சைனாவில். பட் இது ஆப்ஷன் கிடையாது. இருக்கிற காசெல்லாம் அவங்க ஒன்று இந்தியாவில் போகணும், இல்லை சைனாவில், இந்த மாதிரி வந்து வளரும் நாடுகளில் தான் வந்து போட்டாகணும். ஸோ அதனால் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2009 பார்ப்போம். 2009 வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் May 16 2009 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஓகே 2009 போகணுமா, May 16 ஆகஸ்ட் இங்கே பாருங்கள், இது வந்து 2008 மார்ச், இங்கே ஒரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, May 16 அன்னைக்கு, May 16 2009 தான். இது 16th அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 18th அன்னைக்கு லீவ் ஆகிருக்குது. 18th அன்னைக்கு மார்க்கெட் வந்து செமையான ஒரு கேப் அப் ஆகிருக்கு. இதுவும் ஹங் பார்லிமெண்ட் தான், காங்கிரஸ் தனியாலாம் ஆட்சி அமைக்கல. 17% வந்து மேலே போயிருக்கான். அப்போது ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து கீழே போயிருக்கான், இன்னொருக்கா வந்து பார்த்திங்கன்னா 17% மேலே போயிருக்கிறான். இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் இங்கே என்ன பண்ணியிருக்கு, சரி ஓகே நம்ம மார்க்கெட் அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஓகே அவன் வந்து ஹங் பார்லிமெண்ட் தான் மேலே தான் போயிருக்கானா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்த ஒரு 5 வருஷங்களில் 2014 வரைக்கும் என்ன ஆனா அப்படிங்கிறத பார்ப்போம். இவனை பார்த்திங்களா மேலே ஏறி இருக்கான். ஸோ ஹங் பார்லிமெண்ட் இருந்தாலும் சரி, மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, நம்ம மார்க்கெட்டோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. இங்கே பாருங்கள் 2014 வரைக்கும் மிக பெருசாலாம் மேலே போகல. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு 80% growth தான் இருக்குது. 2014 மார்க்கெட் அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. 2009 to 2014 காலகட்டத்தில் மார்க்கெட் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா செமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா செமையாக பர்ஃபார்ம் பண்ணலை. கிட்டத்தட்ட 80% மட்டும்தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 5 வருஷத்தில் 80% வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு வளர்ச்சி தான். அப்போது அஸ் அ இன்வெஸ்டராக இது ஒரு ஒரியிங் திங் தான். நான் நினச்சேன் நல்ல ஒரு க்ரோத் இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஸ்டில் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணலை, மேலே போயிருக்கு. பட் இப்போ வந்து ஒரு 10 வருஷத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் செமையான பூமிங் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, முக்கியமாக 2019 அப்புறம் கொரோனா கிராஸ்க்கு அப்புறம் செமையான ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறத அறுதிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. பட் தேர் இஸ் எ பாசிபிலிட்டி தான். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 இதில் பார்க்கும்போது 20% ஒன்று கீழே போயிருக்கான், 20% ஒன்று மேலே போயிருக்கான். அப்படி பார்க்கும்போது நேற்று கீழே விழுந்திருக்கான் ஒரு 6%. அப்போ இன்னும் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு ஃபால் வருமா, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி இல்லைனா இது வந்து ஒரு பெரிய விக்க கூட போட்டிருக்கு. மேபி இன்றைக்கி எதுவும் ஆகாமல் இன்றைக்கி வந்து வர நியூஸை பொறுத்து தாங்க எதாக இருந்தாலும் நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, பிஜேபி வந்து சந்திரபாபு நாயுடு அண்ட் நிதிஷ்குமாரோட உதவியால் ஆட்சி அமைச்சிட்டாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற நியூஸ் வந்துச்சுன்னா மேபி மார்க்கெட் பாசிட்டிவாக கூட ரியாக்ட் பண்ணலாம். பட்டு பெரிய ஒரு ரைஸ் இருக்குமா அதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. மேபி ஒரு 1%, 2% மாதிரி ரெக்கவரி வரலாம். என்டையர் ஃபாலை ரெக்கவர் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 1 மாதத்துக்கு மேலே ஆகும். அதனால் வந்து இப்போ நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக உங்களுடைய நீங்கள் 100% வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு 5% to 10% இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். திருப்பி மார்க்கெட் ஃபர்தராக கீழே போச்சுன்னா அதை நீங்கள் ஆவரேஜ் பண்ணணும். அதை விட்டுட்டு இப்போவே இன்றைக்கே மார்க்கெட் 10% 5% 6% விழுந்துருச்சு, இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ட்டு போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மணி லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மார்க்கெட்டில் ஃபர்தராக ஃபால் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம இன்னொரு முக்கியமான இண்டிகேஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாங்க. இந்த இந்தியா விக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் வந்து அதிகமாச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் மோஸ்ட்லி ஃபால் அப்படிங்கிறது தான் வரும், கம்மியாச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு ரேலி அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டு த பீக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து 26 இருக்கான்.
ஸோ இந்த 26ல் வந்து ஒரு 50% ஒரு 20க்கு கீழே வரும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ தட் மார்க்கெட்டில் ஒரு ரேலி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறது இது வந்து ஒன் ஆஃப் த அனதர் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிங் நம்ம சொல்லலாம். ஒரு பயங்கரமான ஒரு வால்டாலிட்டிக்கு அப்புறம் இப்போ உக்ரைன் ரஷ்யா வரலாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். எப்போல்லாம் விக்ஸ் வந்து ஒரு பீக்கிலிருந்து 50% கீழே வருதோ அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். எதர் ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ் நீங்கள் ஸ்டாக்கில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த விக்ஸ் வந்து கூல் ஆஃப் ஆனதுக்கப்புறம் பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் இன்ட்ராடே பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா இந்த நேரம்லாம் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். மேபி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸாக கூட இருக்கலாம். பட் அஸ் இன்ட்ராடே பிளேயர் வந்து நமக்கு எவ்ரிடே இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் இன்றைக்கி இல்லையா நாளைக்குன்னா நாளானைக்கு நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இந்த ஒரு நாளில் மிகப்பெரிய பணம் சம்பாதிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பயங்கரமான ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே வந்து ஒரு 2-3 நாளைக்கு இந்த நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வந்து நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்கை தவிர்த்துறது, இல்லை பொசிஷனல் ஆப்ஷன்ஸில் ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறதை தவிர்த்துறது ரொம்பவே நல்லது. ஸோ ஏன்னா இவன் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, மார்க்கெட்டிலிருந்து ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. எல்லா நாளும் நம்மளால் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியாது. தேவையில்லாமல் போய் நம்ம வந்து ஒரு ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணுறதுக்கு அதை வேடிக்கை பார்க்குறது எவ்வளவோ நல்லது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மார்க்கெட்டை வேடிக்கை பார்க்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். அதனால் வந்து கவர்மெண்ட் ஸ்டேபிளாக ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ட்ரேட் பண்ணி தேவையில்லாமல் பணத்தை லாஸ் பண்ணாதீங்க. இட் மேபி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் லாஸ் தான், பட் ஸ்டில் அது வந்து ஒரு நன்மைக்கே தான் வச்சுக்கோங்க. ஏன்னா பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எம்டிஎம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, எந்த இடத்துல என்ட்ரி எக்ஸிட் எடுக்கணும்னு தெரியாது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முடிவுகள் எடுக்கிறது. ஏன்னா நியூஸ் பேஸ்டாக மார்க்கெட் வந்து பயங்கரமாக வாலட்டைலாக மூவ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.